கனடாவில் அடுத்த ஆண்டு பல வரி தொடர்பான விதிகளை அரசாங்கம் மாற்றியமைக்க உள்ளது. கனடாவில் 2% பணவீக்க விகிதத்தை அடிப்படையாக கொண்டு கனடா வருவாய் நிறுவனம் கூட்டாட்சி வரி பிரிவுகளை புதுப்பித்தது. இந்த மாற்றங்கள் 2026 ஆண்டு ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும். அதே நேரத்தில் ஜிஎஸ்டி கிரெடிட் மற்றும் கனடா குழந்தை நலன் போன்ற சலுகைகள் ஜூலை 1 முதல் மறுசீரமைக்கப்படும். 2026 ஆண்டிற்கான புதிய கூட்டாட்சி வரி நீங்கள் சம்பாதிக்கும் அளவை பொறுத்து 14 முதல் 33% வரை இருக்கும். $58,523 குறைவான ஆண்டு வருமானத்திற்கு 14% வரி விதிக்கப்படும். அதே நேரத்தில் $2,58,482 மேலான ஆண்டு வருமானத்திற்கு 33% வரி விதிக்கப்படும். வரியில்லாமல் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் $16,452 அதிகரிக்கும். இதேவேளை வேலைவாய்ப்பு, காப்பீடு மற்றும் கனடா ஓய்வூதிய திட்ட கொடுப்பனவுகளில் மாற்றங்கள் ஏற்பட உள்ளன. ஊழியர்கள் தங்கள் வருமானத்தில் 1.63% பங்கை வேலைவாய்ப்பு காப்பீட்டுக்காக செலுத்தும் அதேவேளை தொழில் வழங்குனர்கள் அதிகமாக செலுத்துவார்கள். ஓய்வூதிய திட்ட பங்களிப்புகள் மாற்றமின்றி 5.95%லேயே உள்ளன. ஆனால் அதிகபட்ச ஓய்வூதிய வருவாய் $74,600 உயர்ந்து வருகிறது. அதாவது மக்கள் அதிக வருமானம் ஈட்டினால் அதிக பங்களிப்பை வழங்க வேண்டும். இதேவேளை குழந்தை நல கொடுப்பனவுகளும் அடுத்த ஆண்டில் 2% அதிகரிக்க உள்ளன. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆண்டுக்கு $8,157 பெறுவார்கள். 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு $6,883 வழங்கப்படும். அத்துடன் முதியோர் பாதுகாப்பு திட்டத்தின் திருப்பி செலுத்தும் வரம்பு $95,353 அதிகரிக்கின்றது. இதன்படி அந்த தொகைக்கு மேல் சம்பாதிக்கும் மூத்த குடிமக்கள் தங்கள் OAS-ஐ குறைக்க தொடங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.